குகை நமசிவாயர், அதாவது வழக்கமாக நம்ம கிரிவல பாதையில் உள்ள ஆசிரமங்கள் தான் எல்லாம் பார்த்துருப்போம். முதல் முறையாக இந்த மலை மேலே இருக்கிற ஜீவ சமாதியை தான் நம்ம பயணிக்க போகிறோம். இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை பே கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, எப்படி நம்ம ராஜகோபுரத்துக்கு முன் வழியாக வருவோமோ அதே மாதிரி பின்வாசல் வழியாக வந்தால் அது பே கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலைப்பாதை இருக்கும். இந்த பாதையில் நம்ம பயணித்து மேலே குகை நமசிவாயரை பார்த்துட்டு பிறகு அப்படியே ரமண ஆசிரமம் வழியாக இறங்கிடலாம். வழக்கமாக திருவண்ணாமலை வர்றவங்க கிரிவல பாதையில் உள்ள கோயில்களையும் ஜீவசமாதிகளையும் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த மலை மேலே இருக்கிற சக்தி வாய்ந்த 2 ஜீவசமாதிகளை பார்க்க மறந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரமணர் தவம் செஞ்ச குகை இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 வருடம் அவர் இங்கேயே தங்கி இருந்து தவம் செஞ்ச இடம்தான் இந்த கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு தான்